வணக்கம்ப்பா. இந்த வைட்டமின் சி சத்து நிறைஞ்சு இருக்குது இந்த நெல்லிக்காயில். அதை பச்சையாகவே நம்ம கடித்து சாப்பிட்லாம். குழந்தைகள்லாம் சாப்பிடுங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு பல்லு எனாமெல்லாம் தேஞ்சிருக்கும், கடித்து சாப்பிட்டா பல்லு கூசும். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அந்த ஜூஸ் போட்டு குடித்தா சளி பிடிக்கும்னு சில பேர் பயப்படுவாங்க. அப்படி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படி அந்த ஜூஸ் எடுத்து லேசாக வெதுப்பாக சூடு வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 சிட்டிகை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் தேன், ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ தேன் எவ்வளோ கலந்துக்கலாம். அந்த மாதிரி கலந்துக்கிட்டு நீங்கள் சப்பி துவச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி பிடிக்காது. இருந்தாலும் நெஞ்சில் சளி கட்டி இருக்குது, கபம் கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெல்லிக்காய் சாறு குடிக்க வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அது சிரமமாக தெரியும். சளி ஓவராக கட்டி இருக்கும்போது அதை குடிக்கக்கூடாது. ஆனால் சாதாரணமாக இருக்கும்போது சளி பிடிக்குன்னு பயந்துக்கிட்டு குடிக்காமல் இருக்காதீங்க. அந்த தேனும் மிளகுத்தூளும் சேர்ந்து சளி பிடிக்க விடாது.